பனைமர அருவாளால் வெட்டப்பட்ட 18 வயது கன்னிப்பெண். பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் ஒரு கோயில். தமிழ்நாட்டிலேயே உயரமான 18 அடி புற்று கொண்ட ஒரு கோயில். ஆண்களுக்கு எப்படி சபரிமலை இருக்கோ அதே மாதிரி பெண்களுக்கு மண்டைக்காட்டு பகவதி அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. ஆண்கள் எப்படி இருமுடி கட்டி சபரிமலை போறாங்களோ அதே மாதிரி பெண்களும் இங்க இருமுடி கட்டி வரதாக ஒரு ஐதீகம் இருக்கு. முதல்ல இந்த ஊரோட பேரே ஒரு வித்தியாசமா தான் இருக்கும், மண்டைக்காடு. மண்டைக்காடுனா என்ன, நிறைய மண்டை ஓடுகள் இருக்குமா, இல்லை யாரையும் புதைச்சிருக்காங்களா, நிறைய பேர் கொண்டிருக்காங்களான்றது தான். இந்த 5 தலை நாகம் போல இந்த புத்தை 5 உருவம் எடுத்து அப்படி நிக்கிற மாதிரி 15 அடி உயரமான தமிழகத்திலே கன்னியாகுமரி மாவட்டம் பக்கத்தில் தான் இருக்குது கேரளாவும். அங்கே வந்து சோட்டானிக்கரை அம்மன் இருக்காங்க. 2 அம்மனும் இருக்காங்களே, ஒரே குழப்பமாகவே இருக்கும். அதை பற்றி தான் அந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? டிபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில். கன்னியாகுமரி மாவட்டமான குளச்சல் தொகுதியில் இருக்கிறதா மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில். நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஊர்களில் நிறைய தென்னை மரம் பனை மரம் இருந்ததாகவும், அந்த ஊரில் தென்னை மரம் ஏறக்கூடிய ஒரு விவசாயி தென்னை மரம் ஏறி கல் இறக்கி அதை தொழிலாகவே செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அவளுக்கு ரொம்ப நாளாகவே குழந்தை பாக்கியம் இல்லாதனால கோயில்களில் போய் எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்டதால ஒரு அழகான பெண் குழந்தை கிடைக்குது. அழகான பெண் குழந்தைய அவர் தங்கம் மாதிரி வளர்த்துட்டு வர்றாரு. அவரோட தொழில் வந்து பனை மரம் ஏறி கல் இறக்குவதும் நொங்கு பறிப்பதுமா தான் இருக்கு. அவர் இதே மாதிரி ஒரு நாள் நொங்கு பறிப்பதற்காக மண்டைக்காடு சுற்றி உள்ள இடங்களுக்கு போய் பனைமரம் இறக்கலாம்னு சொல்லிட்டு போறப்போ அவர் துணைக்கு குழந்தைய கூட்டு போறாரு. போற இடத்துல பனைமரத்துல இருந்து கல் இறக்கி பானைகள்ல வச்சு அந்த குழந்தைய நீ பாத்துக்கோன்னு சொல்லி பத்திரமா விட்டுட்டு போறாரு. ஏன்னா அந்த இடத்துல நிறைய நரிகள் வந்து அதை குடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி பயத்துல அந்த குழந்தைய விட்டுட்டு போறாரு. விட்டுட்டு போவோம். அடுத்த மரத்துல இவர் ஏறுறப்போ மேல இருந்து பாக்குறப்போ ஒரு பானையில வந்து ஒரு நரி குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே இவர் என்ன பண்றாரு, மேல இருந்து அருவாள் இப்படி வீசிடுறாரு. வீசினது நேரா அந்த குழந்தையோட மண்டையில போய் பட்டுருச்சு. அவர் வந்து தூரத்துல இருந்து பாக்குறப்ப ஏதோ நரி நினைச்சிட்டு இருந்தாரு. கிட்ட போய் பாக்குறப்போ தான் தெரியுது அது குழந்தை. அந்த குழந்தை அதை அடிபட்டதுல இறந்துருது. இறந்துற டைம்ல இவர் கிட்ட போய்கிட்ட அந்த குழந்தைய தூக்கி மண்டையில என்ன ஆச்சுமா, மண்டையை காட்டுமான்னு சொல்லி ரொம்ப அலர்னதாகவும், அது அப்படியே போற போக்குல அது மண்டைக்காடு அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த குழந்தை தான் தெய்வமாச்சா இல்லை வேற எப்படி தெய்வம் வந்துச்சுன்றதும் ஒரு இதாக தான் இருக்குது. அதை நம்ம போக போக அதை பார்க்கலாம். சில வருடங்கள் கழித்து கேரளால இருந்து ஒரு முனிவர் இறந்த இடத்த தாண்டி போறப்போ பகவதி அம்மன் நீ இங்க போகாத, இங்கேயே நில்லுன்னு சொல்லி நீ இங்க இரு, நான் உனக்கு காட்சி தரேன் அவங்க சொன்னதாகவும், அதுக்காக அவர் அங்கே தவம் இருந்ததாகவும், அந்த சித்தர் அங்கே தவம் இருக்கிறப்பையும் சின்ன சின்ன சிறுவர்கள் அந்த பக்கம் போறப்போ இவர் அவர்களுக்கு சித்து விளையாட்டு காட்டுறதாகவும், எறும்பை கரும்பா மாத்துறதாகவும், பூனையை அணிலா மாத்துறதாகவும் சில வேலைகள்லாம் இவர் காமிச்சிட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு பகவதி அம்மன் அந்த இடத்துல காட்சி தராங்க. அப்போ ஊருக்காரவங்க பகவதி அம்மன் இங்க குடியிருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சில காலங்கள் கழிச்சு அவர் உருவாக்குன அந்த சக்கரத்துல அம்மன் வந்து உருவாக ஆரம்பிச்சாங்க. அம்மன் நமக்கு காட்சி தரணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கள் அங்க வழிபட ஆரம்பிச்சாங்க. காலப்போக்கில் அவங்க வழிபட ஆரம்பிக்கவும் அவர் உருவாக்குன அந்த ஸ்ரீ சக்கரம் மேல ஒரு புத்து உருவாகுது. அது போக 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 அந்த புத்து பெருசாகிக்கிட்டே போகுது. அது இல்லாம இந்த புத்துல ஒரு பாம்பு கூட இல்லாம இந்த புத்து வந்து 5 தலை நாகம் போல இந்த புத்து 5 உருவம் எடுத்து அப்படி நிக்கிற மாதிரி 15 அடி உயரமான தமிழகத்திலே இதுதான் பெரிய புத்தாக இன்ன வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அந்த முனிவரும் இங்க ரொம்ப காலமா தவறு இருந்தனால அந்த புத்து அவரை உள்ள இழுத்து ஜீவ சமாதி ஆக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு தேவி காட்சி கொடுத்தனாலையும் அவர் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டதாகவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த வீதிகளில் நடந்து வர சிறுவர்கள் ஆடுகளை மேய்க்க வரப்போ அந்த ஆடு போய் அந்த புத்தை மிதிச்சதாகவும் அந்த புத்துல இருந்து ரத்தம் வந்ததாகவும் கூறுறாங்க. சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த சிறுவர்கள் விளையாண்டுட்டு இருக்கப்ப பனங்காயை தூக்கி அந்த புத்துல போட்டதாகவும் அந்த புத்துல இருந்து அது மூலியமா ரத்தம் வந்ததாகவும் சொல்றாங்க. இந்த புத்துல வந்து ஏதோ தெய்வம் இருக்கு, அதனால அந்த தெய்வத்தை நம்ம வழிபடணும்னு சொல்லி இங்க ஒரு கீத்துக்குட்டையை போட்டு இங்க வந்து ஒரு விளக்கேற்றி வச்சு அந்த ரத்தம் வர இடத்த சந்தனத்தால் அப்பி இந்த இடத்த தெய்வமா வழிபட்டுட்டு வராங்க அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. அது இல்லாம கேரளத்து ராஜாவான மார்த்தாண்டவர்மன் கனவுல பகவதி அம்மன் வந்ததாகவும் அந்த புத்துல இருந்து ரத்தம் வர்றது உனக்கு காட்சி தரதுக்காகவும் நீ இந்த இடத்துல கோயிலை கட்டி என்னை கும்பிடணும்னு சொல்றதாகவும் ஊர் மக்கள் அனைவருக்கும் நான் காட்சி தருவேன்னா அந்த மார்த்தாண்ட மகாராஜா கிட்ட சொன்னதாகவும், அதனாலதான் அவர் அந்த கோயில் எழுப்பணும்னு சொன்னதாகவும், அதனாலதான் அவர் கோயில் எழுப்பி மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த கோயில் கட்டி இதை பெரியதாக வழிபட்டதாகவும் சொல்றாங்க. அதே மாதிரி மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில்ல காலபைரவரும் குடியிருக்கிறார். அந்த காலபைரவர் வேற யாரும் இல்ல, கதையில முதல்ல வந்து அந்த சித்தர் தான் காலபைரவரா இங்க குடியிருக்கிறாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம முதல்ல ஒரு சின்ன குழந்தை இறந்து போச்சுல, அந்த குழந்தை வந்து
வந்து அவங்க அப்பா பித்து பிடிச்சி போய் மண்டைய கட்டமான்னு சொன்னதுனாலையும் அந்த கோயிலோட புத்து மேலிடத்துல மட்டும் சந்தனம் அப்பி பொட்டு வைத்ததாகவும் அது பார்க்கறதுக்கு தலையில மட்டும் அலங்காரம் பண்ணியது போல பார்க்கறதுக்கு மண்டைய காட்டம்மா, அது போலதான் இந்த கோயில் மண்டை காட்டம்மன் என்று பேர் வந்ததாகவும் சொல்றாங்க. இந்த புத்தானது 15 அடி வளர்ந்துகிட்டே இருக்கவும் இவங்க கோயிலை இதுக்காகவே 2 வாட்டி இடிச்சு கட்டினதாகவும் அம்மன் கிட்ட ராஜா வேண்டி கேட்டதாகவும் அம்மன் நான் இதோட என் வளர்ச்சியை குறைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு சந்தனம் தப்பியதாகவும் அதனால இந்த வளர்ச்சி இல்லாமல் அது அப்படியே அந்த புத்து இருக்குதாகவும் அந்த இப்போ நம்ம அந்த கோயிலுக்கே போனாலும் நம்ம அந்த புத்தை தான் வழிபடுவோமே தவிர வேறு சிலைகள் எல்லாம் இருக்காது. அந்த புத்து கீழே அம்மனுக்கு ஒரு வெங்கல சிலை வைத்து அதை தான் வழிபடுவாங்க. அதனால அந்த புத்து தான் பெருசாக காட்சி தரும் மக்கள்களுக்கு. எப்படி ஆண்கள் வந்து சபரிமலைக்கு இருமுடி கட்டி போவாங்களோ அதே மாதிரி மாசி மாதம் பெண்கள் இங்கே இருமுடி கட்டி அம்மனுக்காக பொங்கல் வச்சுட்டு போவாங்க. அவங்க அப்படி இருமுடி கட்டிட்டு வரதுனாலவும் இந்த கோயிலுக்கு பெண்களின் சபரிமலைன்னு பேர் வந்திருக்கு. ஏன் பெண்களின் சபரிமலைன்னு பேர் வந்துச்சு, அதோட வரலாறு என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். கேரள மாநிலத்தோட கொல்லத்தில் இருந்து பெண்கள் எல்லாரும் வியாபாரத்துக்காக நாகர்கோயிலை நோக்கி வந்துட்டு இருக்கிறப்போ அவங்க இரவு நேரங்களில் ஓய்வெடுக்கிறதுக்கு மண்டைக்காட்டு பகவதி அம்மன் கோயில் தாண்டி வருகிறப்போ அங்கே இருக்கிற ஒரு சத்திரத்தில் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் பசி எடுக்குது. அந்த நேரத்தில் சாப்பாடுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் சுற்றி முற்றி தேடி பார்க்குறப்போ ஒரு சாப்பாடும் கிடைக்கல. அப்போ தான் இந்த கோயிலுக்குள்ளேருந்து ஒரு பெண் வந்ததாகவும் அந்த பெண் இவங்களுக்கெல்லாம் சமைத்து கொடுத்ததாகவும் அடுத்த நாள் காலையில் அந்த பெண் அங்கே இல்லாததாகவும் இந்த இடத்துல ஏதோ சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னதாகவும் அந்த பெண் சமைத்து கொடுத்தது பருப்பு அரிசி சாதம் மாதிரியும் அதனால பெண்கள் இங்கே எப்பொழுதும் மாசி மாதங்களில் 41 நாள் விரதம் இருந்து அந்த பருப்பு அரிசி கொண்டு வந்து இருமுடியாக கொண்டு வந்து இந்த கோயிலை சமர்ப்பிக்கிறதாகவும் அம்மனுக்கு பொங்கல் வைத்து சமர்ப்பிக்கிறதாகவும் இங்கே கூறப்படுறாங்க. இதனால தான் இந்த கோயிலுக்கு பெண்களின் சபரிமலைன்னு பேர் வந்திருக்கு. இரவு நேரங்களில் நமக்கு யார் உணவு கொடுத்தாலும் நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு அம்மனே நமக்காக வந்து உணவு கொடுத்ததால அந்த அம்மனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் இருமுடி கட்டி இங்கே வரதாகவும் கூறப்படுறாங்க. அதே மாதிரி சபரிமலையில் வெடி வழிபாடுன்னு ஒன்று இருக்கும். நம்ம பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணி காசு கொடுத்தோம்னா அங்கே வெடி போட்டு அதை ஒரு வழிபாடாக பண்ணுவாங்க. அதே மாதிரி மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில்லையும் வெடி வழிபாடு இருக்குது. இங்கேயும் நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா இங்கே நமக்காக உடல்நிலைகள்லாம் சரியாகும்னு சொல்லிட்டு இங்கேயும் ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோயில்களில் உணவுகள் அவ்வளோ அருமையாக இருக்கும். கேரளாவில் நம்ம நிறையா பார்த்துருப்போம். உணவு முறைகள்லாம் சாம்பார், ரசம், மோர், எரிசேரி, புளிசேரி அவ்வளோ உணவுகள் இருக்கும். நம்ம சாப்பிடவே வயிறு பத்தாது. அந்த மாதிரி இந்த கோயிலில் அன்னதானங்கள் அவ்வளோ பிரசித்தி பெற்றதாகவும் இருக்குது. இந்த கோயில்களில் நிறைய அப்பம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்றப்போ நமக்கு உடல்நிலையே சரியாகுதுன்னு சொல்கிறாங்க. கை கால்கள் முடியாதவங்க, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இங்கே வந்து இந்த பித்தளை தட்டுகள் அந்த மாதிரி கை உருவத்தில் கால் உருவத்துலலாம் இருக்கும். அதை வாங்கி சாமி பேரில் அர்ச்சனை பண்ணி நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நமக்கு அதெல்லாம் சரியாகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த கோயிலுக்கு போய் பாருங்கள். மண்டைக்காட்டு பகவதி அம்மன் கோயிலை வாழ்க்கையில் ஒரு முறையாவது ட்ரை பண்ண வேண்டிய ஒரு கோயில். மறக்காமல் எல்லாருமே போய் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி நிறைய கோயிலை பற்றி டீட்டெயில் தெரியும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.